இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நம்மளோட ஸ்டோரியை வந்து ஹைட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அது எப்படி வந்து அன்ஹைட் பண்றது அப்படிங்கிறதுமே டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டோரி வந்து ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்றதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. யார் வந்து உங்களோட ஸ்டோரியை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போயிடுங்க. ஒன்ஸ் அவங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஹைட் யுவர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஹைட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடுற லைவ் அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஸ்டோரிஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும், எதுவுமே வந்து தெரியாது. ஸோ இப்போ இதை வந்து அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஹைட் ஸ்டோரி அண்ட் லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஹைட் பண்ணீங்களோ அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டன் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்ஹைட் ஆகிடும். இப்போது நீங்கள் வேறு பேருங்களை வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஐடிஸ் எல்லாமே இருக்கும். யார் ஐடி நீங்கள் வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து ஹைட் பண்ணி டன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்டோரி லைவ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது. ஸோ அன்ஹைட் பண்ணால் அந்த டிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து விட்டுட்டு மேலே டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது அன்ஹைட் வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஹைட் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டோரி ஹைட் செட்டிங்ஸில் உள்ளார போயிட்டு யார் யார் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரி வந்து தெரியக்கூடாத மாதிரி நீங்கள் வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க ஐடியெலாம் சர்ச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து ஸ்டோரி வந்து ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே செட்டிங்ஸில் போயிட்டு அந்த டிக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் அன்ஹைடும் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ மூலியமாக இந்த ஸ்டோரி ஹைட் பத்தி டீடைலா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.